வாரணாசி அயோத்தியா பயணம் 2026 பகுதி 10. இப்பொழுது நாம் வேறு ஃப்ளைட்டில் ஏறிவிட்டோம். விமான பயணம் தொடங்கியது. 2 மணி நேரம் தாமதமாக வாரணாசிக்கு போய் சேர்ந்தோம். இவ்வாறு லேட்டாக வருவதை பற்றி எங்களை பிக்கப் செய்ய வரக்கூடிய டிரைவருக்கு தெரிவிக்கும்படி நான் டிராவல்ஸ்காரர்களிடம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன். அவர்களுக்கும் தெரிந்திருக்கும், இருந்தாலும் நாமும் சொல்ல வேண்டும் அல்லவா. வாரணாசி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேன் எங்களுக்காக காத்திருந்தது. வாரணாசியில் நாங்கள் சென்ற இடங்களை பற்றி ஏற்கனவே எழுதிவிட்டேன். இப்போது ஊரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மிக குறுகலான வீதிகள் கொண்ட ஊர். கொஞ்சம் பெரிய கார்கள் கூட எல்லா இடங்களிலும் செல்ல முடியாது. நம் ஊர்களைப் போல் பெரிய பஸ்ஸு பொது போக்குவரத்தெல்லாம் எங்கோ கண்ணில் தென்படுகின்றன. அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்று பஸ்களை பார்த்தோம். முக்கியமான போக்குவரத்து ரிக்ஷாவும் ஆட்டோவும் ஷேர் ஆட்டோவும் மட்டும்தான். எங்களுக்கு கைடு இருந்ததால் ஒவ்வொரு முறையும் அவர் ரிக்ஷாவுக்கு தகுந்த கூலி பேசி ஏற்றிவிட்டார். சில இடங்களில் ரிக்ஷா நிறுத்தும் இடங்களிலிருந்து வெகு தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும். பல பாதைகள் ஒன்வே. ஆட்டோவும் எல்லா இடங்களுக்கும் வராது. உள்ளூரில் தெரிந்தவர் வருவது நமக்கு நல்லது. நாமும் குறைந்த நேரத்தில் போய் அங்கே பயணத்தை முடித்து கொண்டு வர வேண்டும் அல்லவா. அதனால் யாராவது கைடு இருப்பது நல்லது. முதல் நாள் கங்கா ஆரத்தி பார்த்தோம் அல்லவா. அது ஒரு குறிப்பிட்ட படித்துறை வழியாக அவர் அழைத்து சென்றார். நாங்கள் சிறிது தூரத்திலிருந்து கரையிலிருந்தே பார்த்துவிட்டோம். விருப்பப்பட்டவர்கள் கங்கையில் போட் மூலம் சென்று எதிரே நேரே பார்க்கலாம். கங்கை படித்துறையில் படிகள் மிகவும் அதிகம். கொஞ்சம் நடக்க முடியாதவர்கள் என்றால் கஷ்டம்தான். இது நாங்கள் 3ஆம் நாள் குளிக்க செல்லும் போது படகில் ஏறி இறங்க பல படிகள் இறங்கி ஏறத்தான் வேண்டி இருந்தது. மீண்டும் ஏறி வர வேண்டும். இந்த மாதிரி யாத்திரைகள் கொஞ்சம் கடினமானவை. அதனால் உடல்நிலை சரியாக இருக்கும் பொழுது மேற்கொள்வது நமக்கு நல்லது. அதை தவிர வெயில் மழை நேரங்களில் கூட நாம் தவிர்ப்பது நல்லது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் எதிரே ரோடிலேயே காலை 5 மணியிலிருந்து சுட சுட டீ கிடைத்தது. அருமையான டீ மண் பாத்திரத்தில். அதே இடத்தில் சிறிது நேரம் கழித்து கைவண்டி வியாபாரம். அதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து வேறு ஏதோ வியாபாரம். அவர்களுக்குள் அந்த இடத்தை அந்தந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்கிறார்கள். எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். வயதானவர்கள் கூட ரிக்ஷா இழுக்கிறார்கள். வழியில் ஒரு பிண ஊர்வலம் கூட சென்றது. ஆனால் அதை பற்றி மக்கள் கவலையே படவில்லை. சகஜமாக போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நாம் தெருவில் இறங்கி நடந்தால் ரிக்ஷாவிலோ ஆட்டோவிலோ இழுத்து கொள்ளாமல் செல்வது மிகவும் கடினம். மிக பழைய ஊர். மக்கள் நன்கு உழைக்கிறார்கள். தவிர வயதானவர்கள் இன்னும் நிறைய வேலைகள் செய்கிறார்கள். கடுமையான வேலைகள். இவ்வளவு பேர் பிழைப்பதற்கு, இவ்வளவு மக்களும் வந்து செல்வதற்கு ஊர் எப்படியோ சமாளிக்கிறார்கள் போல. கங்கை வருடம் முழுவதும் ஒரே லெவலில் ஓடுவதில்லை. சில சமயம் குறைந்த அளவு, சில சமயம் நிறைய படிகளை மூழ்கடித்து கொண்டு செல்கிறது. நிறைய சிறுவர்கள் கூட எதையோ விற்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தை தொழிலாளர்கள் கண்ணில் தென்படுகிறார்கள். அடுத்த பகுதியில் தொடரலாம். இப்பொழுது அடுத்த பகுதி 11. பொதுவான சில விஷயங்களை தொடர்வோம். ஒரு ஹோல்சேல் கடையில் நன்றாக சீர் செய்யப்பட்ட குப்பிகளில் கங்கை தீர்த்தம் வாங்கி கொண்டோம். 6, 12 குப்பிகள் ஒரு செட்டு. எங்களுடன் வந்தவர்கள் வாங்கியதில் ஒரு குப்பியில் தண்ணீரே இல்லையாம். எனவே ஒவ்வொன்றாக செக் செய்து வாங்கி கொள்ளுங்கள். அதே போல் அயோத்தியில் வாங்கிய அழகான பையில் 2 பேருடைய பை அங்கேயே வார் பீந்து விட்டது. ஊருக்கு போய் தைத்து கொள்ள வேண்டியதுதான். வாரணாசியில் பீடா, பான், லஸ்ஸி மிகவும் சுவையானது. தயிர் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. இப்போதைக்கு நான் தமிழ்நாட்டில் அம்மாதிரி சுவை உள்ள தயிர் சாப்பிடவில்லை. கெட்டி தயிர், அதுவும் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் பெரும்பாலும் சவுத் இண்டியன் வெஜ் மீல்ஸ், டிஃபன் ஐட்டம்ஸ். காலை உணவையும் இரவு உணவையும் டிராவல்ஸ்காரர்களே ஏற்பாடு செய்து தந்ததால் நாங்கள் அங்கே எங்களுக்கு வேண்டியதை சாப்பிட்டோம். நிறைய உணவுகள் நன்றாக இருந்தன. இட்லி கூட கிடைத்தது. சாம்பார், ரசம் சுமார். ஆனால் நிறைய உணவு வகைகள் நன்றாகவே இருந்தன. அதே போல் காசியில் காஃபி சுமார் தான். டீ மிகவும் அருமை. ஜூஸ் கூட வைத்திருந்தார்கள். அயோத்தியிலும் வாரணாசியிலும் மதிய உணவு வெளியில் தான் சாப்பிட்டோம். கைடு நல்ல சவுத் இண்டியன் உணவு கிடைக்கும் இடத்திற்கு, ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார். எங்களுக்கு வேண்டியதை நாங்களே ஆர்டர் செய்து பணம் செலுத்தி சாப்பிட்டோம்.
டூருக்கு பணம் கட்டும்போது சில செலவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக ஹோட்டல் புக்கிங், விமான பயணம் புக்கிங், அயோத்தியா சென்று வர வேன் பயணம் செலவு, ஏர்போர்ட் பிக்கப் டிராப் எல்லாவற்றிற்கும் வேன் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்து விடுகிறார்கள். உள்ளூர் செலவுகள் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது வேறு வேறு டிராவல்ஸ்காரர்களை பொறுத்து மாறுபடுகிறது. நாங்கள் முன்பே முருகன் டிராவல்ஸ் மூலம் ஒரு முறை ட்ரெயினில் சென்றபடியால் இம்முறையும் அவர்கள் மூலமே செல்லலாம் என்று முடிவெடுத்து சென்று வந்தோம். நல்ல நட்பான குரூப் எங்களுக்கு கிடைத்தது. இனியதாக பயணம் அமைந்தது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அமைத்து கொடுத்த முருகன் டிராவல்ஸுக்கும் கைடுக்கும் கூட வந்தவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.